வணக்கம். வாழ்க வளமுடன் முத்து ஐயா. நினச்சதை சாதிக்கிறதுக்கு முதல்ல நமக்குள்ள தவிர்க்க வேண்டிய முரண்பாடுகள் என்னென்ன? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. முரண்பாடு பிற மனிதர்களோடு, ஒரு கூட்டத்தோடு, நாட்டோடு பல காரணங்களுக்காக இருப்பது இயல்புதான். முரண்பாடுகள் ஒரு விதத்தில் நமக்கு பிரச்சனைகளை எடுத்துக்காட்டி அதை எப்படி தீர்த்து அல்லது சமாளித்து இனிமையோடு முன்னேற நமக்கு உதவி செய்கிறது. அதே சமயம் நினைத்ததை சாதித்து முன்னேற விடாமல் பிறர் முரண்பட்டு நம்மை தடுப்பதை விட நமக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகளினால்தான் பெரும்பாலான சமயங்களில் மனிதர்கள் அதிகம் போராடிக்கொண்டே இருக்கும்படியான சூழ்நிலை அமைந்து விடுகிறது. வாழ்க்கையில் நினைத்ததை அடைந்து சாதித்து முன்னேற வேண்டும் என்றால் முதலில் நமக்குள் முரண்பாடுகள் இல்லாமல் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என மகரிஷி கூறியிருப்பார்கள். என்ன முரண்பாடு அது? இப்போ நண்பர் சுப்பு உடல் எடையை ஒரு 20 கிலோ குறைக்கணும். இது அவருடைய நோக்கம். அதற்கு என்ன தேவை? தினசரி உடற்பயிற்சி, வாக்கிங், குறைவான உணவு, பழங்கள் சாப்பிடணும்னு டாக்டர் தேவையை கூறிவிட்டார். ஆனால் சாப்பிட உட்கார்ந்த உடனேயே பூரி சூப்பராக இருக்குன்னு சொல்லி பூரி கிழங்கு 2 கூடவே சாப்பிட்டாச்சு. இது அவருடைய விருப்பம், ஆசை. இப்போ நண்பர் சுப்புக்கு நினைச்ச மாதிரியே 20 கிலோ குறையாமல் போகிறதுக்கு அவருக்குள் இருக்கும் அந்த முரண்பாடே காரணமாக அமைந்து விடுகிறது. அப்போ எதில் முரண்பாடு இருக்கக்கூடாது? என்னுடைய நோக்கம், தேவை, விருப்பம், இந்த 3இல் ஒன்றுக்கொன்று முரண்படாமல் இதை அமைத்து கொள்ளாவிட்டால் நினைப்பதை சாதிப்பதற்கு நமக்குள் இருக்கும் இந்த எதிர்மறை எண்ணங்களும் ஆசைகளும் செயல்களுமே முக்கிய காரணமாக அமைந்து விடுகிறது. தினசரி வாழ்க்கையில் இதை எங்கே தொடங்கி எப்படி செயல்படுத்துவது? தொடங்க வேண்டிய முதல் விஷயம் வாழ்வின் உச்சபட்ச நோக்கமான இறை உணர்வு, தெய்வீக தன்மையோடு வாழ்வதே என்னுடைய நோக்கம். அதற்கு என்ன தேவை? மகரிஷி அவர்கள் குணநலப்பேறு என்று சொல்லியிருப்பார்கள். அதாவது விளங்கின குணங்கள் இயல்பாக என்னிடம் இருக்கும், ஆனால் விழிப்பு நிலையில் இருந்து யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் எனது கடமையை செய்வதே என்னுடைய தேவை. ஏன் இந்த தேவை? அப்பொழுதுதான் எதிர்காலத்தில் நான் இன்பமாக வாழ முடியும். இப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கத்தையும் தேவையையும் எனக்குள் வைத்துக்கொண்டு தினசரி வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கிற மாதிரி மற்றவள் நடக்கணும் என விருப்பப்படுவது ஒரு முரண்பாடான ஆசை. இது என்னுடைய எப்படி எனக்கு வெற்றியை தந்து கொண்டே இருக்கும்? என்னுடைய இறை உணர்வை எப்படி மேம்படுத்தும்? அதே போல நண்பர் குப்புக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் என்ற ஒரு நோக்கம் இருக்கிறது. அதற்கு என்ன தேவை? நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் தேவை. அதற்கு என்ன தேவை? என் உடலிலே மிச்சமாக இருக்கும் அந்த ஜீவ வித்து குழம்பை மட்டுமே நான் செலவு செய்ய வேண்டும். இதுதான் தேவை. ஆனால் அவருடைய ஆசையோ தினசரி இந்த ஜீவ வித்து குழம்பை செலவு செய்ய வேண்டும். இங்கே எவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடு! இதை நாம் சிந்தனை செய்து தினசரி வாழ்க்கையில் காலையிலிருந்து இரவு வரை எங்கேயெல்லாம் இந்த முரண்பாடு இருக்கிறது என்பதை நாம் சீர்திருத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த முரண்பாடுகளை நாம் களைந்து விட்டால் நமது எண்ணத்திற்கு ஆற்றல் பெருகிக்கொண்டே இருக்கும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் வந்துவிட்டால் நாம் வளமோடு வாழ முடியும். நன்றி. வாழ்க வளமுடன். உங்கள் வாழ்க்கையிலையும் வசந்தம் மலரணுமா? இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா? லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.